டி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் இந்து முன்னணி மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு குற்றாலநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அண்மையில பார்த்திருப்போம் முருக பக்தர்கள் மாநாடு. அதற்கு நீங்க ஒரு ஆறுபடை வீடு அந்த இதுக்காக பர்மிஷன் தர முடியாதுன்னு போலீஸ் தடை வைத்ததுக்கு எதிர்த்து வழக்கு போட்டிருந்தீங்க. அதற்கு கண்டனமும் கோர்ட் தெரிவிச்சிருக்கு. அந்த இது பாக்கிறதுக்கு முன்னாடி, வழக்கு பின்னணி பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்து முன்னணி முருகர்கள் பக்தர்கள் மாநாடுன்னு இப்ப நடத்துறதுக்கான காரணம் என்ன? இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது ஏதோ இப்ப திடீர்னு நடத்தக்கூடியது இல்ல. கடந்த 4-5 மாதமாகவே இந்து முன்னணி இதற்கான அடிப்படை வேலைகளை துவங்கி தொடர்ந்து இதை நடத்திட்டு இருக்குது. இது முருக பக்தர்கள் மாநாடா உருவெடுக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அறுபடை வீடுகள், முருகனுடைய அறுபடை வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு முருகன் ஆலயங்கள், அனைத்து கோயில்களுமே இன்னைக்கு மிகவும் சிதிலமடைந்த நிலைமையில, ரொம்ப பால்பட்ட நிலைமையில இருக்குது. அது அறுபடை வீடுகளுக்கே கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலையை இன்னைக்கு ஒரு சிலர் ஆக்கிரமிச்சு இது எங்களுடைய மலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேல போய் ஆடு மாடுகள் பலி கொடுக்குறோங்கிறாங்க. இது இந்த மலை எங்களுடைய மலை, பாரம்பரியமாக பல ஆயிரங்களாக தொன்று தொட்டு நாம் இந்துக்கள் வணங்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீடுல முதலாவது படை வீடான திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு கபலீகரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த கபலீகரம் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு பின்னணியில அரசாங்கம் கண்டும் காணாமல் அவர்களை ஆதரித்து வருகிறது. இந்த கபலீகரம் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய கூட்டத்தை அரசாங்கமே ஆதரித்து வருவது ஒரு பக்கம் வேதனைக்குரியது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், அது ஒரு படை வீடு. அந்த திருச்செந்தூர் படை வீடு இன்னைக்கு மெல்ல மெல்ல கடல் உள்ள கோயிலை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கடல் அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. கடற்கரையே சுருங்கி போயிடுச்சு. கோயிலினுடைய பிரகார சுவர் வரைக்கும் இன்றைக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கம் எடுக்கல. திருச்செந்தூர் என்கின்ற ஒரு படை வீடு இன்றைக்கு மெல்ல மெல்ல அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பல 1000 கோடி ரூபாய் மாதம் உண்டியல் பணம் வருது. இதெல்லாம் வச்சுட்டும் கூட இந்த அரசாங்கம் திருச்செந்தூர் கோவிலை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளல. பழனியில பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல நின்று ஒரு பக்தர் இறந்து போறார். ராமநாத சுவாமி கோயில்ல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல ஒரு பக்தர் நின்று இறந்து போறார். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய கோயில்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு இந்துக்களை ஒடுக்குகிறது, மிரட்டுகிறது, கோயில்களை வணிகத்தலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகமாக செயல்பட வேண்டிய கோவில்களை வணிகத்தலமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் கோயில் பறிபோவது, கோயிலுடைய சொத்துக்கள் பறிபோவதை பத்தி எந்த கவலையுமே இல்லாமல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, குறிப்பாக முருக பக்தர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த பிரச்சனை வந்த பிறகு தமிழகத்திலே முருக பக்தர்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியும் விழிப்புணர்வும், இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஒற்றுமையும் விழிப்புணர்வையும் அதிகப்படுத்த வேண்டும், அனைத்து முருக பக்தர்களையும் இந்த ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் மதுரையிலே வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறதுக்கும் அங்கே திரள இருக்கிறார்கள். இந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய போகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சக்தி, எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் அங்க இருக்கும் பாருங்க. 5 லட்சம் பேர் ஒரே நேரத்துல கந்தசஷ்டியை சொல்லும் போது அந்த வைப்ரேஷன் சொல்றாங்களே, அந்த அதிர்வலைகள், அது இந்த சமூகத்துல மிகப்பெரிய, அந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அந்த வைப்ரேஷன் உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஹிந்து எழுச்சியை பார்த்து, இந்த ஹிந்து ஒற்றுமையை பார்த்த பின்பாகுவது அறுபடை வீடுகளை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் முருக பக்தர்கள், ஹிந்துக்கள் நமக்கு எதிராக கோபத்தோடு கிளர்ந்தெல்வார்கள் என்கின்ற எண்ணம் ஆள்பவர்களுக்கு உருவாக வேண்டும். குறிப்பாக தமிழக அரசாங்கத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அந்த எண்ணம் உருவாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, பக்தியோடு, ஆன்மீக எழுச்சியோடு நடத்தக்கூடிய மாநாடு தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலே 5 லட்சம் பேர் ஒண்ணு போல கந்தசஷ்டி கவசம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, முருகனடியார்கள் நமக்கு கேட்டோம்னா நம்ம சொல்லிடுவோம், நக்கீரர், பாம்பன் சுவாமிகள், ஔவையார், இப்படி 1-2 பேர் சொல்லுவோம். ஆனா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முருகன் அடியார்கள், பிரபலமான முருகன் அடியார்கள், தொன்று தொட்டு முருகனை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த மாநாட்டுல மக்களுக்கு பக்தர்களுக்கு எடுத்து சொல்றோம்.
நம்முடைய எந்த கோயில்களையும் அதை நமக்கு அறநிலையத்துறை சொல்லிக் கொடுக்கல. அதை மக்களுக்கு கொண்டு வரோம். இந்துக்களினுடைய பாரம்பரியம், பண்பாடு, எதற்காக பொட்டு வைக்கிறோம், எதற்காக மெட்டி போடுறோம், எதற்காக தாலி அணிகிறோம், எதற்காக மோதிரம் போடுறோம், இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்டது என்பதை பக்தர்களுக்கு, மக்களுக்கு, முருக பக்தர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அறுவடை வீடையும் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக பார்த்தவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். இந்த அறுவடை வீட்டையும் ஒரே இடத்திலே அதனுடைய மாதிரி வடிவத்தை கொண்டு வந்து அந்த அறுவடை வீடு சன்னதிகளும் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை அறுவடை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே இந்து முன்னணி பேரியக்கம் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக அறுவடை வீடுகளில் இருந்தும் ஒவ்வொரு படை வீட்டிலிருந்தும் வேல் பூஜை செய்யப்பட்டு அந்த வேல் அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு மாநாட்டு திடலிலே வைக்கப்படக்கூடிய அந்த அறுவடை வீடு சன்னதிகளிலும் அந்த வேல் வைத்து கிட்டத்தட்ட வருகிற 10ஆம் தேதி முதல் துவங்கி 22ஆம் தேதி வரை 12 நாட்கள் அந்த பூஜையானது நடைபெற இருக்கிறது. 12 நாட்களும் அறுவடை வீட்டையும் ஒரே இடத்தில் மக்கள் பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த மாநாட்டிலே ஏற்பட போகிறது. எப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மடாதிபதி பெருமக்கள், துறவியர் பெருமக்கள், ஆன்மீக சான்றோர்கள், பெரிய அரசியல் ஆகிறது. யார் யாரெல்லாம் முருக பக்தர்கள் என்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நெற்றியில விபூதி கட்சியை தாண்டி அனுப்புதல் தரீங்களா? இது கட்சியை தாண்டி அதாவது முருக பக்தர்கள் அப்படிங்கறதுனால கட்சியை தாண்டி அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கா? குறிப்பா ஆளுகிற அரசாங்க தரப்புல இருந்து யாருக்காவது அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும், மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்கி, சீமான் அவர்கள் துவங்கி அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அங்க அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள், RSS பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவர் நேரம் கொடுக்கவில்லை. நேரம் கொடுப்பார் என்று நம்புகிறோம். அறநிலையத்துறை அமைச்சருக்கு எல்லாருக்கும் இது பொதுவான மாநாடு, ஆன்மீக மாநாடு, இந்துக்களினுடைய ஒற்றுமை மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அவர் தன்னை ஒரு இந்து என்று நினைத்தால், தன்னை ஒரு முருக பக்தர் என்று நினைத்தால் தாராளமாக வரலாம். யாருக்கும் இங்க தடையில் முருக பக்தராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வரலாம். யாரெல்லாம் தன்னை முருக பக்தர்கள் என்று நினைக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த மாநாடு பொருந்தாமல் போகலாம். ஆனா அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, உண்மையான முருக பக்தர்கள் இந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இது சங்கிகள் மாநாடு, மத கலவரத்தை தூண்டுகிற மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. இதேதான் இன்னைக்கு திருமாவளவன், விசிக தலைவர் திரு திருமாவளவரும் சொல்றாரு. யார் உண்மையான முருக பக்தர் என்பதை விசிக திருமாவளவன் அவர்களிடத்திலோ அல்லது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடத்திலோ சான்றிதழ் வாங்கிதான் முருக பக்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இன்றைக்கு தமிழகத்திலே எந்த இந்துக்களுக்கும் இல்லை. முருகனை மனதார நினைத்து எந்த அரசியலும் இல்லாமல் முருகனுடைய ஆலயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், திருப்பரங்குன்றம் முதலாவது படை வீடு காப்பாற்றப்பட வேண்டும், திருச்செந்தூர் பாதுகாக்கப்பட வேண்டும், அறுபடை வீடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் அனைத்து கோயில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுக்க போகிறார்கள். இதுல யார் அரசியல் செய்கிறார்கள் என்பதை பார்த்தாலே தெரியும். அனைத்து கட்சிகளுக்கும் நாம அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு கட்சி, அதனோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் சேர்ந்து கொண்டு இது சங்கிகள் மாநாடு, சங்கிகள் மாநாடு என்றால் அவர்கள் எங்களை தனிமைப்படுத்தவில்லை, அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த மாநாடு நிச்சயமாக சுட்டிக்காட்டும். ஏனென்று சொன்னால் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் இங்கே இந்த மாநாட்டிலே பங்கேற்கும் போது யாரெல்லாம் பங்கேற்கவில்லையோ அந்த பிரமுகர்கள் எல்லாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாகத்தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் இது என்ன சொல்லப்படுதுன்னா, 26ல தேர்தல், இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு. இந்த மாதிரி இந்து முன்னணி போன்ற RSS அமைப்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு மாநாடு ஏற்படுத்தி இந்துக்களை ஒன்றிணைச்சு இது பிஜேபிக்கு ஓட்டு வங்கிக்காக மாத்த பாக்குறாங்க, எப்படி வடநாட்டுல பண்றாங்களோ அந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இந்த மாநாட்டு மேல வைக்கிறாங்க. இல்ல, இந்து முன்னணியோ RSS பேர் இயக்கமோ அரசியல் இயக்கம் அல்ல. நாம் அரசியல்ல தலையிடுவதும் இல்லை, அரசியல்ல நேரடியாக ஈடுபடுவதில்லை. இந்து முன்னணி
தேர்தல்ல நிக்கல, எம்எல்ஏ எம்பிக்கு நிக்காது. ஆனா ஐயா ராமகோபாலன் அவர்கள் நெடுங்காலமாக சொல்லி வந்த ஒரு விஷயம், தமிழகத்திலே இந்துக்களுக்கு பக்தி இருக்கிறது, அந்த பக்தியை சக்தியாக உருவெடுக்க வேண்டும், இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் என்பதை ஐயா ராமகோபாலன் அவர்கள் நெடுங்காலமாகவே சொல்லிக் கொண்டு வந்தார். அதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்தை கடந்த காலங்களிலே ஆண்டவர்கள் எல்லாம் இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தி வந்தார்கள். ஏதோ சிறுபான்மையிற்கு மட்டுமே அத்தனை சலுகைகளும், அரசாங்கமே சிறுபான்மையிற்கு மட்டுமே நடப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி வந்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆலயம். நீங்க பாருங்க, வேற எந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் தான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு, கொள்ளை நடக்குது, ஊழல் நடக்குது, அத்தனை சொத்துக்கள் பறிபோகுது. இதெல்லாம் இந்துக்களினுடைய ஆலயங்கள்ல தான் நடக்குது. இதை இந்துக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வேண்டாமா? இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் அரசியலிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா அரசியல்ல மாற்றம் ஏற்பட்டால்தான் ஆலயங்கள் எல்லாம் மீட்கப்படும். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அரசியலும் ஆன்மீகமும் சமுதாயமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒன்றிலே ஏற்படுகிற தாக்கம் இதை நிச்சயமாக எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும். இன்னொரு கேள்வி என்னன்னா, அரசாங்கம் குறிப்பா அறநிலையத்துறையை இதே முருகர் மாநாடு போட்டாங்க. அதற்கும் இப்ப இந்து முன்னணி போடுற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது அரசு துறை நடத்திய ஒரு அரசு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கவர்மெண்ட் மீட்டிங் சொல்லுவாங்களா இல்லையா? அதே போல ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் மாதிரி தான் பழனியில அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை முருக பக்தர்களுடைய மாநாடு. எனக்கு தெரிஞ்ச அந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டுல 2000 பேருக்கு மேல அந்த ஒண்ணு போல அமர்ந்திருந்ததாக காட்சியை நான் பார்க்கல. அது 2000 பேருக்கும் குறைவாகத்தான் அமர்ந்தாங்க. பலர் அங்கே ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அழைத்து வரப்பட்டார்கள். பல அரசு துறையினுடைய ஊழியர்கள், பொறுப்பாளர்கள், அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கமாக தனக்குத்தானே நானும் ரவுடிதான் வடிவேல் அவர்கள் சொல்வது போல நாங்களும் இந்து கட்சி தான்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை அரசாங்கம் நடத்தியது. ஆனா இது அப்படி இல்லை. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இன்னைக்கு தானாக தன்னெழுச்சியாக பல பகுதிகளில் நாங்க பாக்குறோம். இன்னைக்கு முருக பக்தர்கள் நாங்க வேன் பிடிச்சு வரோம், நாங்களே சாப்பாடு பார்த்துருக்கோம், நாங்களே வந்திருந்தோம், யாருக்கும் துட்டு கொடுக்கல, எங்களுக்கு கையில காசு கிடையாது. நாங்க ஆளுங்கட்சியில யாரும் இந்து முன்னணி பக்தர்களாக தானாக முன் செல்வந்தர்கள் எல்லாம் தானாக முன் அந்த பக்தர்கள் தன்னெழுச்சியாக இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறார்கள். இதுதான் அரசாங்கம் நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அது அறநிலையத்துறையினுடைய மாநாடு. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகனை மனதார நெஞ்சுருகி வழிபடக்கூடிய அத்தனை முருக பக்தர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு. வருகிற ஜூன் 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாடு. சோ இது அரசியல் மாநாடோ எந்த ஒரு ஓட்டுக்கான மாநாடோ இல்ல அப்படிங்கிறீங்க. இதுல இந்த மாநாட்டுல என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க இருக்கு? முன்னமே சொன்ன மாதிரி 5 லட்சம் பேர் ஒண்ணு போல இதுல கந்தசஷ்டி கோஷம் பாராயணம் பண்ண போறோம் ஒரே நேரத்துல. அதே போல பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வருகை தர இருக்கிறார்கள். பல ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்களும் வருகை தருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆன்மீகவாதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒருவருடைய சிறப்புரை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிறிது கலை நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி, காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். கிட்டத்தட்ட 22ஆம் தேதி மாலை 3 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி துவங்கி 8 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி அந்த பக்தர்களான இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நேற்று நடந்த அந்த கோர்ட்டோட கண்டனம் என்னன்னா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க 22ஆம் தேதி மாநாடு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறுபடை வீடு கண்காட்சி யாருமே போய் ஒரே நாள்ல பார்த்திருக்க முடியாது, அதனால நம்ம இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு. அதற்கு போலீஸ் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க? இதற்கு கோர்ட்டு என்ன சொன்னாங்க? இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து விரோத திமுக அரசாங்கம்
எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். இது ஒண்ணு நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல. கடந்த 4 ஆண்டுகளிலே இந்து அமைப்புகள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்களோ, என்னென்ன போராட்டங்கள் நடத்துகிறார்களோ, எல்லாத்துக்கும் அனுமதி மறுத்து எல்லாவற்றையும் தடைகளை விதித்து தான் இந்த அரசாங்கம் ஒடுக்குமுறையைத்தான் ஏற்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில இந்த மாநாட்டுக்கும் தடை விதிப்பார்கள் என்பது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். அந்த அடிப்படையிலே தான் அதே நாம் நினைத்தது போலவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரையினுடைய காவல் ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து இந்த அறுபடை வீடுகளினுடைய கண்காட்சி 10ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அந்த அறுபடை வீடுகளுடைய நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும், அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க. என்னன்னா, பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, நீங்க வந்து நடத்தக்கூடாது, அந்த இடம் ரொம்ப டிராபிக் ஆகும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. பக்கத்துல ஸ்கூல் வந்து அது ரிங் ரோட்ல அவுட்டர்ல இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியை பார்த்தாலே தெரியும். அதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் பள்ளிக்கூடமே இருக்குது. அந்த பகுதியில பல மாநாடுகள், பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்குது. எந்த இடையூறும் கிடையாது. ஆனா வேண்டுமென்றே இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும். இந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, தமிழகத்திலே ஹிந்து எழுச்சி வந்து விடக்கூடாது, முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, இதை எப்படியாவது தடுக்கணுங்கிற நோக்கத்தோட அரசாங்கம் இந்த தடையை வந்து காவல்துறை வந்து விதிச்சிருக்குது. நாம் அதை எடுத்து மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். வழக்கில் நேற்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிகச் சரியான தெளிவான கேள்வியை அரசாங்கத்திலே இடம் எழுப்பியதாக செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது, பார்த்தோம். நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் மதுரையில அந்த இடத்துல எவ்வளவு மாநாடுகள் நடந்திருக்கு, நீங்க பழனியில ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனீங்களே, அது மாதிரி தானே அவங்களும் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க, நீங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்தலாம், அவங்க நடத்தக்கூடாதா? இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நீங்க அந்த உரிமையை எப்படி மறுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும், அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது என்கின்ற ஓங்கி மண்டல ஒரு குற்று அடிக்கிற மாதிரி இன்றைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. 9ஆம் தேதிக்குள் பதில் சொல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 9ஆம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பு வரும். நீதிமன்றத்தின் உத்தரவோடு இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா இந்த அரசாங்கத்திலும், இந்த இந்து விரோத அரசாங்கத்திலும் இது போன்ற தடைகள் எல்லாம் வரும் என்பது தொடர்ந்து இதே பார்த்திருப்போம். திருப்பரங்குன்றத்திலையும் அப்படிதான் அந்த பிரச்சனை வந்தப்ப இதே இந்து முன்னணி வந்து அங்க போராட்டம் கேட்டிருக்கப்ப கோர்ட்ல போய் தான் வந்து அதுவும் அட் லாஸ்ட் வந்து இதே கோர்ட் கண்டனம் தெரிவித்து தான் வந்து போராட்டத்துக்கு அனுமதி கிடைச்சிச்சு. இப்ப இந்த மாநாடு கண்காட்சிக்கும் இப்படி கோர்ட்ல போய் தான் அனுமதி கிடைக்குங்க. ஏன் இதை வந்து ஆளுகிற அரசாங்கம் வந்து தடுக்க பாக்குறாங்க? இல்ல, ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழகத்திலே ஹிந்து ஒற்றுமை ஏற்படும், ஹிந்து சக்தி உருவாகும், அந்த இந்து ஒற்றுமையோ இந்து சக்தியோ உருவாகாமல் தடுக்க வேண்டும். உருவானால் இங்கே திராவிடத்திற்கும் இந்து விரோத போக்கில் இருக்கக்கூடிய திமுகவிற்கும் அதன் கூட்டணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு அந்த பயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயம் இவங்க ஏற்பட்டிருக்கலாம். அந்த பயத்துல இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் புலம்புதாரு, 20 எங்க போனாலும் சரி சங்கிகள் மாநாடுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காது, முருக பக்தர்கள் மாநாடு இல்லைங்க, இப்ப கூட்டணி கட்சியில் இல்ல எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்டுகள் அதெல்லாம் விட ஒருபடி மேல போய் அவர்கள் ஏதோ மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு என்னெல்லாமோ அப்ப டிஃபரெண்ட் A to Z அத்தனை பேர்லயும் ஒவ்வொரு ஏக்கம் வச்சுக்கிட்டு அங்க கொண்டு போய் மனு கொடுத்துட்டு இந்த மாநாட்டை தடை விதிக்கணும்னு கம்யூனிஸ்டுகள் புலம்புறாங்க. இவர்கள் திமுகவினுடைய கூட்டணிகள் புலம்பி அழத் துவங்கி விட்டார்கள், கதறத் துவங்கி விட்டார்கள். இதுவே இந்த இந்து முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய முதல் வெற்றி. இதனுடைய இறுதி வெற்றி 2026 ஹிந்து ஒற்றுமையின் மூலமாக இது வெளிப்படும். காணொலியில இறுதியான கேள்வியா, 5 லட்சம் முருக பக்தர்கள் மாநாடுன்னு தலைப்பே வச்சிருக்கீங்க. 5 லட்சம்ங்கிறது பெரிய நம்பர் இல்லையா? தமிழகத்துல நம்ம என்னதான் வந்து கூட்டம் பெருசா கூட்டிருக்கோம், லட்சம் மக்கள் கூட்டியிருக்காங்கன்னு அரசியல் கட்சி கூட்டினாலும் அவங்க கண்டிப்பாக 1000 தான் வரும். அதுவும் அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது சாத்தியமா? நம்பிக்கை இருக்கா? மிக எளிதான இலக்கு இது. 5 லட்சம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களில் எல்லாராலையும் வர முடியாது. நாம அதை கணக்கு பண்ணிதான் ஒரு 10% தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒரு 10% பேரை தான் நாம திரட்டுறோம். அந்த 5 லட்சம்ங்கிறது. நீங்க திருச்செந்தூருடைய கந்த சஷ்டி திருவிழா எடுங்க,
கந்த சஷ்டி திருவிழாவுக்கு யாரும் பஸ் போட்டு கூட்டு போறதில்ல, யாரும் வேன் போட்டு கூட்டு போறது இல்ல, யாரும் 200 ரூபாய் கொடுக்கறது இல்ல, யாரும் பிரியாணி சாப்பாடு போட்டு கூட்டு போறதில்ல. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் கந்த சஷ்டி திருவிழாவில அங்க திருச்செந்தூரிலே திரளுகிறார்கள். அதர்மத்தை அழிக்கக்கூடிய சூரபத்மனை அழிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சம்ஹாரத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூரில் திரள்றாங்களா இல்லையா? அதே போல ஒரு முருக பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் தமிழகம் இந்த சூரசம்ஹாரம், திருச்செந்தூருடைய சூரசம்ஹாரம் வந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வர்றது. இது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய அத்தனை முருக பக்தர்கள் என்பது நிச்சயமாக 5 லட்சம் என்பதே அதை விட அதிகமாக பல மடங்கு மக்கள் நிச்சயமாக பங்கேற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அரசு தமிழக அரசு இத்தனை பேரை திரட்டக்கூடாதுங்கிறதுல இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைகள் அனுமதிக்கு மறுக்கிறது. இப்ப நீதிமன்ற அனுமதி கொடுத்தாலும் போக்குவரத்தை உள்ள விடாம, மக்கள் கூட்டம் சேர விடாம, போக்குவரத்தை திருப்பி விட்டு, மக்களை பல கிலோமீட்டர் நடக்க விட்டு, என்னென்ன முருக பக்தர்களை எப்படியெல்லாம் சித்திரவதைக்குள்ள ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆக்குவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தடைகளை எல்லாம் தகர்த்து முருகப்பெருமானுடைய அருளாலே 5 லட்சம் பக்தர்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து அந்த கந்த சஷ்டியை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கத்தான் போகிறது. அது முருகப்பெருமான் நம்மோடு துணை இருக்கிறார். ஆள்பவர்கள் என்ன செய்தாலும், என்ன அடக்குமுறையை கையாண்டாலும் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு முருக பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையும் மீறி ஒவ்வொரு பகுதியிலும் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டதை எல்லாம் மீறி 1 மணி நேரத்திலே திருப்பரங்குன்றத்திலே பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் எப்படி திரண்டார்களோ அதே போல ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே ரிங் ரோடு அம்மா திடலில நடக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் நிச்சயமாக திரள்வார்கள். முருகப்பெருமான் எங்களோடு இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துல இது நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் வீரவேல்.